I would also like to call upon Thirumalai sir to come to the dais. He is a director, producer, all-rounder. Thank you for coming today, sir. The producers over here, BSR Suresh sir, Kishore Pandian sir, and Anand sir. சிரஞ்சீவி டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாரு. அவருக்கு இந்த சான்ஸ் கொடுத்த தயாரிப்பாளர் 3 பேருக்கு முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கலாம், ஒரு பாராட்டு தெரிவிச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த மாதிரி படங்களுக்குன்னே வாழ்த்துறை வழங்குறதுக்கு நம்ம திருமலை ஜீவா சார், இப்போ புதுசாக சிவன் சேர்ந்துருக்குறாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம ஒரு கைத்தட்டி பாராட்டு தெரிவிச்சுக்கலாம். இந்த படத்தோட பிஆர்ஓ ஜான் நரேஷ் என்னோட உதவியாளர். அவர் இந்த படத்தை பிஆர்ஓ பண்ணியிருக்கிறாரு. அது ஒரு பெருமைக்குரிய விஷயம். இந்த சாங்கும் ட்ரெய்லரும் பார்த்தோம். அதில் என்னென்னா, இந்த கேமராமேன் யார் வந்திருக்காரு, அவர் பேர் கிரண். அவர் ரொம்ப கதாநாயகர் ரசிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஹீரோவை விட ஹீரோயினை தான் ரொம்ப நல்ல அழகாக எடுத்திருக்கிறாரு. ஒரு கவிதை மாதிரியே கேமராவில் வடிச்சிருக்கிறாரு அவர். ஸோ அவருக்கு முதல்ல ஒரு கைத்தட்டி பாராட்டு தெரிவிச்சுக்கலாம். அதே மாதிரி மியூசிக் டைரக்டர் ரொம்ப கொடுத்த பட்ஜெட்டில் நல்லா சிறப்பாக பண்ணியிருக்கிறாரு. அவருக்கு ஒரு கைத்தட்டி பாராட்டு தெரிவிச்சுக்கலாம். நீங்கள் நம்ம சிரஞ்சீவி முதல் உதவியாளராக வரேன்ட்டு அப்புறம் கோஆர்டினேட்டர் ஆகி இப்போ டைரக்டர் ஆகிட்டார். ஆனால் இவ்வளோ தூரம் நடிப்பான்னு எனக்கு தெரியாது. நல்லா அழகாக ஒரு பஞ்சு டைலாக் பேசி நடிச்சிருக்காப்புல லிவிங் டுகெதரை பற்றி. லிவிங் டுகெதர்லேயே நிறைய விஷயங்கள் இருக்குது. அது ரொம்ப போனோம்னா டீப்பாக ரொம்ப இதாக இருக்கும். என்னென்னா, அதில் லிவிங் டுகெதர் முதல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கில் வாழ்றது, அப்புறம் பிரிஞ்சுறதுன்னு இருந்தது. இப்போ அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கமிட்மெண்ட்ஸு இருக்குன்னா அதுக்கு ஒரு ஒப்பந்தம் போட்டுட்டு வாழ்கிறாங்க. 3வது ஒரு விஷயம் இப்போ ஓடிட்டுருக்குது. ஸோ அதனால் அது அதெல்லாம் ஒரு கலாச்சாரத்துக்கு தகுந்ததில்லை. ஆனால் இந்த படம் அந்த அம்மா ஹீரோயின் இது உலக அழகிக்கு, இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் உலக அழகிக்கு செலக்ட் ஆகி அதுக்கு கூட ஒரு ஹீரோ இருக்கிறாரு. எப்பயுமே ரியல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா கூட இருக்கலாம், கடைசியாக கழட்டி விட்டுருவாங்க. இந்த கதை எப்படின்னு தெரியல. ஏறி வந்தவுடனே அதை ஒரு நாள் யூஸ் பண்ணிவிட்டு பறந்துடுவாங்க. ஆனால் இந்த சிரஞ்சீவி இந்த தயாரிப்பாளர்களை மட்டும் மறக்கக்கூடாது. எப்பவுமே முதல்ல ஒரு வாய்ப்பு கொடுக்கணும், எப்பயும் மறந்துடக்கூடாது. 3 விஷயங்களை வாழ்க்கையில் மறக்காமல் இருக்கணும். அதாவது திரும்ப கிடைக்காததெல்லாம்: பேசி விட்ட வார்த்தை, கொடுத்து விட்ட அன்பு, இழந்து விட்ட வாய்ப்பு. உங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தவங்க நீங்கள் என்றைக்குமே மறக்கக்கூடாது. ஸோ அதனால் இந்த ஒரு நல்ல ஆனால் ஆக்சுவலாக கொஞ்ச நேரம் பார்த்தாலும் ஒரு ஸ்டைலிஷான படமாக இருக்குது. அதனால தான் ஸ்டைலிஷ் தமிழச்சினே டைட்டில் வச்சுருக்கீங்க. ஸோ ரொம்ப இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். ஏன்னா யங்ஸ்டர்லாம் இப்போ நிறையா வந்திருக்கீங்க. ஆனால் படம் எடுத்தவங்களாம் சீனியர் மெம்பராக இருக்கிறாங்க. ஸோ இவங்க உங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்துருக்காங்கன்னா முதல்ல அவங்களுக்கு இந்த கதையை பிடிச்சி பண்ணியிருக்காங்கன்னா முதல்ல அவங்க மனசால் அவங்க இளைஞர்னு நினச்சிக்கணும் நம்ம 3 பேரையுமே. ஸோ இந்த 3 பேருக்கு மறுபடியும் ஒரு வாழ்த்து தெரிவிச்சுக்கலாம். அடுத்து ஒரு ஃபங்க்ஷன் போக வேண்டி இருக்குது. அதனால தான் நான் முதல்ல பேசுகிறேன்னு சொன்னேன். இந்த படத்தோட பிரிவில் நான் மீட் பண்ணேன். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப அழகாக பேசுனீங்க. அண்ட் now I would like to request Siranjeevi director and Lingesh to come to the dais to honor our producers first. Sir, சொன்ன மாதிரி producers எப்பயும் மறக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி we would like to honor. வந்திருக்கக்கூடிய ஆன்லைன் மீடியா அனைவருக்கும் மாலை வணக்கம். ஸ்டைலிஷ் தமிழச்சி இடையில் ஒரு ஞாபகம் வந்தது எனக்கு. அந்த டைட்டில் தம்பி சிரஞ்சீவி சொன்ன உண்மை. தமிழில் பேர் வேணும்னு நம்ம ஆசைப்படுறோம் எல்லாருமே. முதல்வர் அவர்கள் ஒரு கோரிக்கை வச்சிருந்தாரு, அட்லீஸ்ட் சுத்த தமிழ் பேர் வைக்கலையானாலும் பரவாயில்ல, தமிழில் பேர் வைக்கிங்க அப்படின்னாரு. அதுபோல் இந்த பார்க்கும்போது அப்படி தான் தோணுது. நான் ஏதோ ஒரு சின்னதாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ சாங்கில் ஏதோ ஒன்று எடுத்திருக்காங்கன்னு தான் நினச்சேன். டைரக்டர் சிரஞ்சீவி என்ன பார்க்கும்போது இப்போ நம்ம தேட்டரில் படம் பார்க்குற ஒரு ஃபீலு, ஒரு சாங் ஒரு ஹை குவாலிட்டியில் இந்த படம் இருக்குது.
சாங்கே பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நல்ல டெக்னீஷியன் எப்படி ஒரு பெரிய படத்துக்கெலாம் பண்ணுறாங்களோ அதுபோல் ஒரு குவாலிட்டியாக விஷுவல் மேக்கிங்லையும் சரி இருக்கிற ஷார்ட்டே வந்து ஒரு பியூட்டிஃபுல்லாக மாற்றி ஸோ அந்த சாங் பண்ணியிருக்கும்போது அந்த டீசர் ட்ரெய்லரில் வந்து ஒரு அது வந்து ஒரு 10 மில்லியன் சொன்னார் பஜாரி. இது வந்து எத்தனை மில்லியன் போகுதுன்னே தெரியாது. அவ்வளோக்கு இதில் ஒரு குவாலிட்டி இருக்குது. சினிமாவுடைய வெற்றி களம் எங்கே அப்படி இருக்குன்னா கண்டென்ட்டில் தான் இருக்குது. நான் இவ்வளோ நாட்களில் வருடங்களில் ஆராய்ச்சி பண்ணும்போது எவ்வளோ படங்கள் வந்துகிட்டே இருக்குது. அதான் சொல்கிறேன், ஒவ்வொரு பத்திரிக்கை ஆசிரியர்களுக்கும் ஒவ்வொரு சேனலுக்கும் ஒரு நாளைக்கு 4 ஈவெண்ட் நடக்குது. அப்போ ஒரு வருஷத்தில் 400 படங்கள் ரிலீஸ் ஆகுது. எத்தனை வெப் சீரிஸ் ரிலீஸ் ஆகுதுன்னு யாருக்கும் தெரில, எத்தனை சீரியல் வருதுன்னு தெரில. நம்ம ஷூட்டிங் வச்சு தான் வந்து பெப்சி வச்சு நம்ம கணக்கெடுப்பு எடுக்கிறோம். ஆனால் இந்த வெப் சீரிஸ் ஓடிடின்னு ஒன்று வந்த பிற்பாடு நம்மளுடைய சேட்டலைட்டுன்னு ஒன்று வந்து டோட்டலாகவே க்ளோஸ் ஆகிடுச்சு. ஒரு கண்டென்ட்டை வந்து நம்ம எங்கே எடுத்து போய் கொண்டு போய் சேர்க்குறோன்னு நம்ம ஆசைப்படும் போது இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் புதியவராக வரக்கூடிய தொழில்நுட்ப கலைஞர்கள், நடிகர்கள் அவங்களுடைய கனவுகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு இடமாக இந்த ஓடிடி தளம் இப்பொழுது இருக்குது. முன்னாடி ஒரு 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 ஆர்டிஸ்ட் நடிச்சுட்டு ஒரு தவம் இருந்து அது எப்படின்னா வந்து ஃப்ரேமில் நம்ம பார்த்துருவோமா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் அந்த ஃபிலிமில் ஷூட் பண்ணும்போது இப்போ ரொம்ப ஈஸியாக டிஜிட்டல் மீடியா வந்த உடனே நம்ம ஓடிடியில் பார்த்து கண்டென்ட்டை பொக்கிஷமாக அவங்களே பாதுகாத்துக்கிறாங்க. முன்னெல்லாம் வந்து ஃபிலிமில் இருந்து அதை கன்வர்ஷன் பண்ணி அதை மாற்றி ஒரு டிஜிபிட்டாவில் ஒரு படத்தை கொடுக்கறதுக்கு அவ்வளோ கோடிகளை நம்ம செலவு பண்ணோம். லைப்ரரி இல்லை, படத்துகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா லைப்ரரி இல்லைன்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது இப்போ ஓடிடி தான் ஒரு லைப்ரரியாக நம்ம நினைக்கிறோம். ஒரு கண்டென்ட் எங்கே வைக்கணும், ஒரு லேபில் வச்சு அந்த ப்ராஜெக்டை வந்து பாதுகாத்துக்கணும். ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் ஃபிலிம் கூட வேஸ்ட் ஆகிடலாம். அதை திரும்ப வந்து கரெக்ஷன் பண்ணி நம்ம எடுத்து கலரிங் மாற்றி கொண்டு வந்து நிற்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் டெக்னாலஜி ரொம்ப ஈஸியாக வர வர அதே போல் சினிமாவுடைய வரங்களும் டிவியுடைய வரங்களும் ஓடிடியுடைய வரங்களும் குறையுதோ அப்படின்னு நினைக்கும்போது அது எப்பொழுதுமே குறையாது, அழிக்கப்பட முடியாது அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் தான். அது படமாக இருந்தாலும் சரி, வெப்சீரிஸாக இருந்தாலும் சரி, கண்டென்ட்டு தான் முக்கியம். நம்ம தெளிவான ஒரு கண்டென்ட்டை எடுத்துட்டோம்னா அந்த கண்டென்ட்டு அதில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நடிகர்களாக இருந்தாலும் சரி, டெக்னீஷியன், கேமராமேன், மியூசிக், இதில் மியூசிக்லாம் கேட்கும்போது அவருக்கெல்லாம் ஒரு படத்துக்கான வாய்ப்பு எப்படின்னா ஒரு இது மூலம் தான் ஒரு பெரிய பிரம்மாண்டமான வாய்ப்புகள் கிடைக்கும். ஸோ விஜய் முரளி சொல்லிட்டு போகும்போது கூட சொன்னார், கேமராமேன் ரொம்ப விஷுவல் நல்லா எடுத்திருக்காருன்னு. ஒரு படைப்பாளி, ஒரு இயக்குனர் இல்லையானா சினிமா உருவாகாது. ஒரு சினிமா உருவாகணும்னா முதல்ல ஒரு படைப்பாளி தேவை. அந்த படைப்பாளி எழுதப்படுகிற அந்த பேப்பர் அதுதான் முதலாளி கையொடுக்கி போகுது. அந்த முதலாளி தான் டேபிள் வச்சு அந்த ப்ராஜெக்டுக்கான டிசைன் பண்ணுறோம். எல்லாரும் சொல்லுவாங்க முதலாளியும் இயக்குனரும் 2 கண்கள்னு சொல்லுவேன். நான் எல்லாருடைய ஸ்டேஜிலுமே ஒரு இயக்குனர் இல்லைன்னா ஒரு தயாரிப்பாளர் இல்லை, ஒரு தயாரிப்பாளர் இல்லைன்னா ஒரு இயக்குனர் இல்லை. அப்படி தயாரிப்பாளரே இல்லைன்னு சொன்னால் ஒட்டுமொத்த சினிமாவும் இல்லை என்பது தான் என்னுடைய ஒவ்வொரு ஸ்டேஜிலையும் நான் பேசுகிற ஸ்பீச். அப்போது இந்த விஷுவல் நம்ம பார்க்குற போது ஒரு சின்ன ஒரு படம் பார்க்குற ஃபீல் எப்படி இருக்கோ அதுபோல் தான் ஸ்டைலிஷ் தமிழச்சியுடைய குவாலிட்டியை சிரஞ்சீவி வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்கார். நான் ஏதோ ஒரு சிம்பிளாக ஒன்று பண்ணியிருப்பாங்க அப்படின்னு தான் நினச்சேன். ஸோ ஒரு சின்னதாக இந்த படம் வந்திருக்கும் அப்படின்னு இந்த சாங் முதல்ல நான் பார்க்கும்போது ஒரு சாங்கும் ஒரு டீசர் எனக்கு காமிச்சார். அந்த விஷுவல் பார்க்கும்போது இதில் ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு தோணுச்சு. அந்த கொரோனா காலகட்டத்தில் நம்ம எல்லாத்தையும் தேட்டரில் போகிறது எல்லாருமே மறந்துட்டோம். ஓடிடியில் வெப் சீரிஸ் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3லாம் ஹிந்தியில் வந்து நம்மளை ஒரு படைப்பாளியாக மனவேதனைப்படக்கூடிய காலகட்டத்தில் கூட நம்மளை மிக பொக்கிஷமாக பாதுகாத்தது, நம்மளுடைய கிரியேட்டிவ் கூடுதலாக உருவாக்குனது இந்த ஓடிடி தளம், இந்த வெப் சீரிஸ் தான். நிறைய அந்த 3 ஆண்டுகளில் நம்ம ஷூட்டிங் பண்ண முடியல, எதுவுமே பண்ண முடியலன்னும் போது அந்த ஓடிடியில் படங்கள் பார்த்து நம்மளே வந்து நம்ம
ரெடி ஆகிட்டோம். அடுத்து லாக்டவுன், அதாவது சொல்லுவாங்களே, ஒரு ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி பிரேக்கப் ஆகிட்டா நம்மளுக்கு வந்து எவ்வளோ ஃபீல் இருக்குமோ, ஸோ அதுபோல் அழகாக டைரக்டர் கூட அதில் வந்து லிவிங் டுகெதராக, ஸோ எப்போ வேணுமா பென்ஷன் ஆகிட்டு ஓடிடுவாங்கன்றதில் இந்த படங்கள் நம்மளை விட்டுட்டு போயிடுமோ, இதே போல் பிரேக்கப் நிறைய வந்துடுமோ கேப் பண்ணும்போது திரும்ப இந்த ஓடிடி வந்த உடனே ஒரு பொக்கிஷமாக தான் தெரிஞ்சது. நம்மளை உருவாக்குவதற்கு ஒரு ரொம்ப ஈஸியான பிளாட்ஃபார்மாக. அதே போல் நம்ம வந்து எவ்வளோ பெரிய ரெக்கமெண்டேஷன் போனாலும், எவ்வளோ பெரிய ஆளுங்களை பிடிச்சாலும், ஓடிடியோ சேட்டலைட்டோ கண்டென்ட்டு விற்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு நல்ல கண்டென்ட்டை எடுத்துட்டோம்னா வீட்டில் படுத்துருந்தா கூட நம்ம தேடி வந்து வாங்கிட்டு போவாங்க. இதுதான் இன்றைக்கி இருக்கிற மார்க்கெட். அது சின்ன படமாக இருக்கட்டும், பெரிய படமாக இருக்கட்டும். அது இப்போ நம்ம சீரியலில் கூட ஒரு எபிசோடு வருது, நம்ம மறந்துட்டு போயிடும். அந்த சீரியலுக்கு கூட பல வருடங்களாக ஒரு மார்க்கெட் இருக்குது. நம்ம ஒரு ராஜ் டிவியில் பார்த்தாலோ, சன் டிவியில் பார்த்தாலோ, இல்லை பொதிகையில் படம் பார்த்தா கூட, நம்ம ஒரு சீரியல் பார்த்தா கூட அது ஒரு பொக்கிஷமாக எப்போ அதனுடைய வேல்யூ கூடுச்சுன்னா, இப்போ இந்த ஒரு 6-7 வருடங்களில் அதுக்கும் ஒரு ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது. ஓடிடின்னு ஒன்று வந்த பிற்பாடு தான் டிஜிட்டல் மீடியா நமக்கு தெரியாமே இருந்தது. அதெல்லாம் வந்த பேர் எவ்வளவோ லாங்குவேஜ் இருக்குது. 154 லாங்குவேஜில் நம்மளுடைய கண்டென்ட்டை டப்பிங் பண்ணுறாங்க. 154 லாங்குவேஜ். இதை கற்றுக்கிறதுக்கு பல ஆண்டுகள் நம்ம தியாகம் பண்ணணும். அதே போல் இந்த படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஹீரோயினி வந்து ரொம்ப அழகாக நடிச்சிருக்காருன்னு. அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் நான் பார்த்தேன். ஒரு சாங்கில் வந்து நடந்து வீட்டிலேருந்து வரும்போது அவங்களுடைய கை விரல்கள், அந்த ஷோல்டர், ஃபேஸு, அவங்களுடைய ரியாக்ஷனு, ஒரு தபுவுடைய கலர் அவங்களுக்குள்ளே இருக்குது. அது எப்படி இருக்குன்னு தெரில, அது பெருசாக கூட தெரியல அங்கே இருக்கிறவங்களுக்கு, ஆடியன்ஸுக்கு. ஆனால் இதே ஒரு நடிகை வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்டார் ஹீரோ கூட நடிச்சிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அப்போ எப்படி இருந்தாலும் ஆடியன்ஸ் பார்க்குறதுக்கு ரெடி ஆகுறாங்க. இப்போ வந்து இப்படி ஒரு நல்ல கண்டென்ட்டில் நடிச்சிருக்காங்களே அப்படின்னு பார்க்க வைக்கிறதுக்கு அதுக்கு கூட ப்ரொடியூசர் செலவு பண்ணி கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய சினிமா இப்பொழுது உருவாகியிருக்கு. ஒவ்வொரு படத்தினுடைய ரிலீஸ்லையும் நீங்கள் பார்ப்பீங்க, போஸ்டில் அடித்து ஒட்டி அதை தேட்டரில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டோம். இப்போ தேட்டர்லேயே படம் பார்க்க வைக்கிறதுக்கு தயாரிப்பாளர்கள் ரெடியாக இருந்தால் மட்டும்தான் படம் எடுக்கக்கூடிய நிலைமைக்கு வந்திருக்கு. காரணம், ஆடியன்ஸ் வந்து எப்பொழுது நடிகன் பின்னாடி ஓட ஆரம்பித்தாங்களோ அப்பயே தமிழ் சினிமாவில், உலக சினிமாவில் கதைகள் செத்து போச்சு. படம் பண்ண வர நம்பிக்கையோடு படம் வரக்கூடிய தயாரிப்பாளர்கள் செத்து போயிட்டாங்க. பயம் வந்துடுச்சு. ஒரு நல்ல படைப்பாளர் இருக்கும்போது ஒரு நல்ல தயாரிப்பாளர், நாங்கள் ஒரு தயாரிப்பாளரும் ஒரு இயக்குனரும் இணைந்து ஒரு படைப்பை உருவாக்குற போது தமிழ் சினிமா மட்டும் இல்லை, உலக சினிமாலேயே ஒரு நல்ல படைப்பு வந்துக்கிட்டே இருந்தது. எப்போ வந்து ஸ்டார் ஆர்டிஸ்ட் மேலே நம்ம திணிக்கப்பட்டமோ கதை, அந்த பதிவில் ஒவ்வொரு இதுலையும் சொல்கிறேன், 400 படங்கள் வருஷத்துக்கு ரிலீஸ் ஆகுது. 40 படங்கள் மட்டும்தான் பிஸ்னஸ் ஆகிட்டுருக்கு. 40 படங்கள் நடக்குமான்னு தெரியாமல் கொஞ்சம் கொஞ்சம் விற்றுட்டு எஸ்கேப் ஆகிறாங்க. மீதி இருக்கிற 320 ப்ரொடியூசரும் படம் எடுத்துட்டு சேட்டில் படம் பார்க்குற வைக்கலும் நம்ம செலவு பண்ணிட்டு நின்றுட்டுருக்கோம். ஆனால் ஓடிடின்னு ஒன்று உள்ளே வந்த பிறகு ஒரு சின்ன கதைகளை நம்ம 1 லட்சத்துலையும் எடுக்கலாம். இதில் வந்து டைரக்டர் எப்படி எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 லட்சம் செலவு பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா குவாலிட்டியில் பார்க்கும்போது அந்த பர்ஃபார்மன்ஸ் தருது. அது எத்தனை நிமிஷம் இருக்குதுன்னு தெரியாது. 1 ஹவர் முடிச்சிருக்காரா, 1/2 ஹவரா, 1.5 மணி நேரம் ஃபுட்டேஜானு. ஆனால் அந்த குவாலிட்டி இருக்குது. அந்த கண்டென்ட் குவாலிட்டி இருந்தால் அதான் தேடி தேடி வாங்குவாங்கன்னு சொல்கிறோம். இதுக்கு உதாரணம் என்ன சொல்ல வரேன்னா, இந்த ஹீரோயினி தபு போல் கதைக்குள்ளே வரேன். ஸோ ஏன் அந்த தபு போல் இருக்காங்கன்னு சொன்னோன்னா, ஒரு நடிகனாக கூட நடிச்சுட்டா ஒரு 10 வருஷத்துக்கு மூஞ்சியே பார்க்க முடியாமல் இருக்கிற ஷூட்டிங்கில் கூட வெளியே போடான்னு துரத்தி விட்ட யோகி பாபுக்கு இன்னைக்கு நான் தான் ஹீரோ, பல படங்கள் வந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கோம். கதையே இல்லையானா யோகி பாபு கூட இப்போ ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி 4 படம் ரிலீஸு, அந்த படம் வந்ததே தெரியாது. ரொம்ப இடையில் ஒரு 1 மந்த் இருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு ஆடியோ ஃபங்க்ஷனு. ஒரு 2-3 நாள் எனக்கு வந்து தூக்கங்களே வரல. ஏன்னா நம்ம 24 மணி நேரம் சினிமா பற்றி யோசிக்கிறோம், சினிமாவிலேயே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், சினிமா தான் உயிர் மூச்சு இருக்குது. இங்கே பல
ஒரு வெப் சீரிஸுக்கு இதில் குறைஞ்சது ஒரு 35 பேர் ஒர்க் பண்ணியிருப்பாங்களா? எடிட்டர் சவுண்டு தேட்டர்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெப் சீரிஸுக்கு ஒரு 35 பேருடைய உழைப்புகள் இருக்குது. இந்த 35 பீப்புளுடைய உழைப்பு, அந்த 35 பேர்கிட்ட ஒரு டைரக்டர் வேலை வாங்கி அதை கொண்டு வந்து ஒரு கண்டென்ட்டாக நிறுத்தி அந்த புது பட சீரியல் வெப் சீரிஸ் பண்ணுறவங்க வந்து இதை ப்ரொடியூசர்கிட்ட சொல்லி அவங்களுக்கு விஷயமே தெரியாமல் இருந்தால் அவங்களெலாம் வந்து மனசை மாற்றி அதை கொண்டு வந்து ஒரு கண்டென்ட்டை உருவாக்குறதுக்கு ஒரு படைப்பாளி இல்லைன்னா எந்த ஒரு நடிகனும் இல்லை, தமிழ் சினிமாவும் இல்லை. நீங்களும் டிவி எடுத்துகிட்டு வந்து உட்கார முடியாது, பத்திரிகையில் எந்த நியூஸும் எழுத முடியாது. இதுதான் உண்மையான சினிமா. ஆனால் அப்படி ரெண்டு கண்ணாக இருக்கக்கூடிய ஒரு இயக்குனரும் ஒரு தயாரிப்பாளரும் இணைந்து ஒரு நல்ல படம் எடுக்கும்போது கூட இங்கே நடிகன்ற ஃபோக்கஸ் வந்து ஒட்டுமொத்த சினிமாவும் கதைகள் அடித்துக்கிட்டே இருக்கு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, அன்றைக்கெல்லாம் வந்து 40 படம் வருஷத்துக்கு வரும். 40 படமே பொக்கிஷமாக இருக்கும். 40 படமே பொக்கிஷமாக இருக்கும். 40 படம் சுமார்னா கூட ஆடியன்ஸ் வந்து தேட்டரில் வந்து படம் பார்த்தாங்க. இப்போ என்ன படங்கள் வருதுன்னே தெரியல. ஆனால் நம்ம பார்க்கக்கூடிய இடம் படமே மிஸ் பண்ணியிருப்போம். ஓடிடியில் போட்டு நம்ம கண்டென்ட்டுகளை பார்த்துட்ருக்கோம். அதை பாதுகாக்கக்கூடிய இடமா அந்த ஓடிடி தளம் இருக்குது. இந்த உதாரணத்தை திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கு என்னன்னா, எவ்வளோ பெரிய நடிகர்களாக இருந்தால் கூட சரி, நடித்து முடித்த பிற்பாடு அந்த கண்டென்ட் காணாமல் போன ஒரு பிரசாத் லேப்லையோ ஒரு ஜெமினி லேப்லையோ ஒரு வாகன ஸ்டுடியோவில் நம்ம போய் கண்டென்ட்டுங்களை தேடிட்டு இருந்தோம். இப்போ அப்படி ஓடிடியில் தட்டி 10 வருஷத்துக்கு முன்னாடி அவன் பண்ண தப்பு கூட இவெல்லாம் ஒரு ஹீரோ அப்படின்னு இன்றைக்கி சூப்பர் ஸ்டாராக நடிக்கக்கூடிய முதலமைச்சர் ஆகணும்னு யாரும் ஆசைப்பட்டாலும் இந்த கண்டென்ட் வச்சு அவங்கள கிண்டல் பண்ணக்கூடிய இடம் சாதாரணமாக இருக்க ஆடியன்ஸ் கூட, நம்மளுக்கு பின்னாடி இருக்க வாரிசு கூட ஈஸியாக ஓடிடியில் படத்தை பார்த்துடலாம். முன்னாடி அந்த கண்டென்ட் கண்டுபிடிக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். அப்படி இருக்கக்கூடிய இந்த சினிமாவில் தமிழச்சி இந்த 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 ப்ராஜெக்டில் வந்து ஒவ்வொரு விஷயமும் பார்க்கும்போது இதில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குமோ, போஸ்ட் அடிக்க தேவையில்லை, தேட்டரில் வினையில் வைக்க தேவையில்லை, ஆடியன்ஸ் கூட்டு வந்து உட்கார வைக்க தேவையில்லை, ஓடிடியில் போட்டால் இந்த படம் வந்து மில்லியன் கணக்கில் சொல்லுவாங்களே அதுபோல் இந்த ஓடணும் அப்படின்றது தான் இதனுடைய எல்லாரும் வந்திருக்கிறவங்களுடைய காரணம். ஸோ ஒரு நடிகனை திரும்ப திரும்ப நான் சொல்ல வரதுக்கு, அதான் 2 மாதத்துக்கு முன்னாடி 1 மாதம் முன்னாடி யோகி பாபுன்னு ஒரு நடிகர் ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் நடக்குது. அந்த ஆடியோ ஃபங்க்ஷனில் யோகி பாபு சொல்கிறாரு, எனக்கு கொடுக்க வேண்டிய ப்ரொடியூசருங்கள்லாம் நிறைய இருக்குது அப்படின்னு ஒரு பதிவு பார்த்தேன். 3 நாள் எனக்கு வந்து தூக்கமே இல்லை. இவர் வீட்டிலேருந்து வரும்போது தமிழ் சினிமாவில் இருக்கிற மொத்த ப்ரொடியூசர்களுக்கும் எடுத்துகிட்டு வந்து ஏதோ பணத்தை இவர் கொடுத்து வச்சாபலையும், இவருக்கு வந்து ப்ரொடியூசர்கள்லாம் கடன் இருக்கிறாபலையும் இவருடைய ஸ்டேஜ் மைக்கு பார்க்கும்போது எனக்கு கோபம். அது முன்னாடியே நிறைய தாக்கி பேசியிருக்கோம். அந்த ஸ்டேஜில் தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய தலைவர் திரு அண்ணன் கலைப்புலி தான் அவர்கள் இருக்கார், முன்னாள் தலைவர். அதே போல் நடப்பு சங்கத்தில் இருக்கக்கூடிய பொருளாளர் திரு தனஞ்சயன் அவர்கள் இருக்கார். 2 பேர் இருக்கிற ஒரு ஸ்டேஜில் ஒரு நடிகர் யோகி பாபு எனக்கு பல கோடிகள் கொடுக்க வேண்டியதுன்னு சொல்லி ஒரு பதிவு பார்க்குறேன். அதே போல் இயக்குநர்கள்லாம் முன்னாடி எப்படி இருந்து இப்போ எப்படி இருக்காங்கன்னு பார்க்குறீங்களா அப்படின்னா, இந்த 2 வார்த்தையும் எனக்குள்ள ஒரு ஒரு இடைஞ்சல் இருந்துக்கிட்டே இந்த 1 மாதத்துக்கு மேலே நிறைய படங்கள் ரிலீஸ் வேலையில் அது வந்து மைண்டு கொஞ்சம் கொஞ்சமாக டைவர்ட் ஆச்சு. காரணம் ஏன் சொல்கிறேன்னா, அந்த இடத்துலையே ஒரு முன்னாள் தலைவர் கலைப்புலி தான் அவர்களும் தனஞ்சயன் அவர்களும் வன்மையாக கண்டிச்சிருக்கணும் யோகி பாபு. ஒரு தயாரிப்பாளர் இன்னைக்கு நீ 100 படம் நடிக்கிறன்னா அந்த 100 படத்தினுடைய ஷூட்டிங் நடக்கிறதுக்கு காரணமே ஒரு தயாரிப்பாளர். அந்த தயாரிப்பாளர் இல்லைன்னா 100 படம் ஷூட்டிங்கே இல்லை. நீங்கள் 1 லட்சம் வாங்கினீங்களா 5 லட்சம் வாங்கினாலும் உங்களால் கணக்கு காமிக்க முடியுமா? எனக்கு ப்ரொடியூசர் கொடுக்கணும்னு சொல்கிறார்ல, நீங்கள் வாங்கின பணத்தை இது வரைக்கும் கவர்மெண்ட் கணக்கு காமிக்க முடியுமா? கொடுத்துருப்பார்ல, என் ப்ரொடியூசர் 50,000மோ 5 லட்சமோ 3 லட்சமோ 10 லட்சமோ அவரே ஒத்துக்கிட்டார்ல, என்னுடைய சம்பளம் என்னன்னே தெரியாதுன்னு சொல்கிறார் அந்த ஆணவத்தில். அப்போது அந்த இடத்துல ஒரு முன்னாள் தலைவர் இப்படி பேசக்கூடாது தம்பி. ஒவ்வொரு தயாரிப்பாளர்களும் சொத்து சுகம் எல்லாத்தையும் விட்டு படம் எடுக்க வராங்க. இது ஒரு ட்ரீம். அந்த ட்ரீமை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அது பெரிய வெற்றி அடைச்சானா 110 ப்ரொடியூசர் தான் மீண்டு வராங்க. 90 ப்ரொடியூசர் எங்கே இருக்காங்கன்னு காணாமல் போகிறாங்க. அவங்களுடைய வாழ்வாதாரத்தை
ஒரு நாள் நினைச்சிருக்க முடியுமா? இந்த 100 படத்தினுடைய தயாரிப்பாளர்கள் கொடுத்த பணம் தான் இன்னைக்கு கடவுள் உங்களை இடத்துல முருகன் சொல்ற அந்த முருகர் உங்களை உச்சியில கொண்டு போய் வச்சிருக்காரு. கடவுளை காட்டிலும் மிக நீங்க அப்பா அம்மாவை காட்டிலும் பொக்கிஷமாக ஒரு கலைஞர்கள். அதை நான் ஒரு இயக்குனர் பேசிக்லேருந்து வந்திருக்கேன். விஜயமுரளி சொன்னாப்புல எப்பவுமே உங்களுக்கு பதிவு கொடுத்த அவங்கள மறந்துடக்கூடாது. என்னுடைய தயாரிப்பாளர், முதல்ல நான் படம் பண்ண தயாரிப்பாளர் டுடே டேட் வரைக்கும் என்னுடைய ஃபோனில் அப்டேட் இருக்கும். நான் கடந்து வந்த எல்லாருமே என்னுடைய ஃபோனில் அப்டேட் இருக்கும், பேசுவோம். காரணம், ஒரு மன வருத்தமான பதிவு. யோகி பாபு தொடர்ந்து அவர் பண்ணுற தவறுகளை மறைப்பதற்காக ஒரு ப்ரொடியூசரை சொல்கிறதும், ஒரு இயக்குனர் எப்படி இருந்து வந்தாருன்னு சொல்கிறதுக்கும், ஒரு படைப்பாளியாக தான் சொல்லுவோம். ஒரு இயக்குனரும் ஒரு தயாரிப்பாளரும் இல்லை என்று சொன்னால் ஒட்டுமொத்த சினிமாவே கிடையாது. இந்த தேட்டர் கூட இருக்காது. நான் பகிரமாக சொல்லுவேன், தேட்டர் ஓனர் அசோசியேஷன் கூட சொல்லியிருக்கேன். ஒரு தயாரிப்பாளர் இல்லை என்று சொன்னால் திரையரங்கு கிடையாது. திரையரங்கில் எத்தனை நாளைக்கு ஹிந்தி படம் ஓட்டுவீங்க? எத்தனை நாளைக்கு தெலுங்கு படம், மலையாள படம் ஓட்ட முடியும்? இல்லை இங்கிலீஷ் படம் ஓட்ட முடியும்? தமிழ்நாட்டில் நடத்தினா தமிழ் படம் எடுத்தால் தான் ஓடும். இன்றைக்கி 9 படம், 5 படம், 2 படம் ரிலீஸ் ஆச்சு. இப்போ 5 ஆச்சு, 9 ஆச்சு, 12 படம் ஒரு வாரத்துக்கு ரிலீஸ் பண்ணி வந்துச்சு. ஆனால் ஓடிடியில் 100 கண்டென்ட் கூட நம்ம போடலாம் தைரியமாக. அந்த நல்ல கண்டென்ட்டை எடுக்கணும். அந்த கண்டென்ட்டை தம்பி சிரஞ்சீவி எடுத்திருக்காருன்னு நான் நம்புகிறேன். முதல் முறையாக இந்த ஸ்டைலிஷ் தமிழச்சியில் என்னுடைய ஆடியோவை ஒரு பங்களிப்பாக இருக்கும்போது, நான் வெப் சீரிஸ்லாம் எனக்கு தெரியாது, ஒரு ஆடியோவாக பிராண்ட் பார்க்கும்போது ஆடியோவாக பண்ணுவோம். ஆனால் இந்த கண்டென்ட் பார்க்கும்போது எனக்கு ஏதோ ஒரு புதுசாக ஒரு நல்ல கண்டென்ட்டாக இருந்தது. இதில் ஒர்க் பண்ணக்கூடிய டெக்னீஷியன் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். வெப் சீரிஸ் பண்ணுறதுக்கே தயாரிப்பாளர்கள் மூவரும் இணைந்து ஒரு இயக்குனருக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கும்போது அவங்கள இவர் எப்பவுமே மறக்கக்கூடாது. ஸோ உதாரணத்துக்கு என்ன சொல்கிறேன்னா, பிரியா, உங்களுடைய கேரக்டர் பிரியாவா? இல்லை, முதல்ல பிரியான்னு சொல்லிட்டு தான் ரியான்னு கூப்பிடுவார். உங்களுடைய 2 இடத்துல உங்கள் பேர் வருது. உங்களுடைய பதிவு தம்பி ஹீரோவை நடிச்சிருக்கிற ரொம்ப கேஷுவலாக இருக்கார். அவர் அந்த பொண்ணுடைய இம்ப்ரெஸ்லேயே இருந்தால் கூட கதையோடு வரும்போது அப்படியே கேஷுவலாக ஒரு அழகான பெண்ணை பார்த்தோன்னே எப்படி மயங்கி இருக்கிறாரோ அதுபோல் அந்த கதையில் ரொம்ப யதார்த்தமாக நடிச்சிருக்கீங்க 2 பேருமே. ரொம்ப அழகான ஒரு வெப் சீரிஸ் இது. அதனால் நீங்கள் பெரிய பெரிய இடத்துக்கு போனால் கூட நீங்கள் நயன்தாரா போல் சினிமாவில் இருக்கக்கூடிய இயக்குனர்களையும் தயாரிப்பாளர்களையும் மறக்காமல் ஒரு நல்ல சினிமாவை நீங்களும் ஜாயின் பண்ணும். தமிழ் சினிமாவை இருக்கக்கூடிய கலைஞர்கள் எந்த தயாரிப்பாளர்களும் இனிமேல் நடிகர்களோ யாரோ தயாரிப்பாளர்களை குறை சொல்லாமல் வாழுங்கள் என்று உங்களுக்கு இந்த பிரஸ் மீடியா சார்பாக நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்கள் இருப்பீங்க. ஸோ என்ன சார் ஃபீல் பண்ணீங்க? திருமலனுக்கு முன்னாடி என்ன பேச விட்டுட்டீங்கன்னா படம் ஞாபகம் இருந்திருக்கும். என்னை படத்தை விட்டு வெளியில் ரொம்ப தூரம் கூப்பிட்டு போயிட்டாரு. மைண்டில் எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க, படம் வர மாட்டேங்குது. இப்போ அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அவர் என்னுடைய நல்லவர், என்னை பற்றி எதுவும் பேசலை, ஏன்னா அவர் படத்தில் அவர் நடிச்சிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஸ்டைலிஷ் தமிழச்சி என்னுடைய அருமை சகோதரர் சிரஞ்சீவி இயக்கத்தில் நான் ஆக்சுவலாக இன்றைக்கி உண்மையிலே ப்ரிவியூ ஷோன்னு நினச்சி தான் வந்தேன். படம் பார்க்குற மைண்ட் செட்டில் அப்படியே ரெடியாகி வந்தேன். அப்புறமா தான் சிவன் சொல்ல பிரதர் ட்ரெய்லர் லான்ச்சும் சாங்கு மட்டும்தான் இன்றைக்கி, ஆடியோ லான்ச்சுன்னு தான் சொல்லி என்னை இப்படி ஏமாற்றிட்டீங்க நீங்கள். நான் படம் பார்க்குற ஆர்வத்தில் வந்தவனா வெறும் ட்ரெய்லர் மட்டும் காமிச்சிருக்கீங்க. ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அதோடைய குவாலிட்டி இன்னும் நமக்கு அந்த கியூரியாசிட்டி அதிகம் பண்ணுது. ஹீரோயின் அர்ச்சனா இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்டிங்கில் இருக்க கயாடு அவங்கள மாதிரியே இருக்காங்க சில சாயல்களில், ரொம்ப அழகாக இருக்கீங்க ஃப்ரெண்டில். ஹீரோ லிங்கேஷ் ஒரு காமன் ஒரு யதார்த்தமான ஒரு நடிப்பில் அந்த சோக காட்சிகள் எல்லாம் ரொம்ப ரியலிஸ்டிக்கான அவருடைய பர்ஃபார்மன்ஸ் இருந்தது. ஐ திங்க் உண்மையிலே 2-3 லவ் ஃபெயில் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அவர் ரொம்ப அனுபவித்து நடிச்சிருக்காரு. அதுலேயே ஃப்ரேமில் நம்ம சிரஞ்சீவி ஒரு கேரக்டர் பண்ணுறாரு, லிவிங் டுகெதரெல்லாம் பற்றி டைலாக்லாம் பேசி. இப்போ நம்ம எதாவது பேசணும் வச்சுங்களேன், பெண்களை எப்படி நீங்கள் இப்படி பேசலாம் அப்படின்னு நம்ம தலைப்பை போட்டியோ இந்த படத்துக்கு எனக்கு நான் சும்மா கெஸ்டாக வந்தையா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒரு தடவை பாண்டியராஜன் சார், ஆக்டர் பாண்டியராஜன் சார் சொன்னாங்க, ஆஸ்திரேலியாவில் அவங்க ஒரு
கெஸ்ட்டாக அவங்களை இன்வைட் பண்ணி அங்கே இருக்க அந்த பெற்றோர்கள்லாம் அவங்க வந்து நீங்கள் வரணும் சார், நம்ம கல்ச்சர் பற்றி மக்களுக்கு புரிகிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லணும். இவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது தான், என்ன நல்லா தானே இருக்குது, பசங்க பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணிக்கிற அந்த கல்ச்சரை விட்டு ரொம்ப இதில் போயிருக்காங்க. ஸோ என்ன இவருக்கு உடனே இந்த லிவிங் டுகெதரை பற்றி தான் சொல்கிறாங்களா, இப்போல்லாம் அப்படி தான் சார் இருக்கும், ஜென்ரேஷன் மாறுது அப்படின்னு இவர் சொல்லியிருக்காரு. இல்லை சார், பசங்க ஏதோ ஒரு பொண்ணோட லிவிங் டுகெதர் இருந்தால் கூட பரவாயில்ல, இவங்க எந்த லெவலில் யோசிக்கிறாங்கன்னே தெரியலன்னாரு. ஸோ அந்த மாதிரி வெளிநாடுகள்லாம் நிறைய அது கால மாற்றம், அது யாராலையும் எதுவும் செய்ய முடியாது. நம்மளும் அதை வந்து ரொம்ப ஹைப் பண்ணுற மாதிரியான படங்களை தொடர்ந்து கொடுத்துட்டே இருந்தோம்னாலும் அதுவே மக்களுக்கு ஒரு யங்கர் ஜென்ரேஷனுக்கு ஒரு நம்ம அதை ஃபீட் பண்ணுற மாதிரி இருக்குமோன்னு எனக்கே சில சமயங்களில் ஒரு இது இருக்கும். நேற்று எங்களோட ஒரு படம் நாங்கள் ஆனந்த வாழ்க்கைன்னு ஒரு படத்துடைய ப்ரீமியர் ஷோ பண்ணோம். பாக்யராஜ் சார் நான் நடிச்சிருந்தோம். அது வந்து வாழ்வியல் எப்படி நம்ம மன அமைதிக்காக பண்ணுறதுன்றது நேற்று வேற ஒரு ஃபீல்டில் இருந்தோம். இன்றைக்கி இந்த வாழ்க்கை என்ன எப்படி எனக்கு பாருங்களேன், ட்ரெய்லர் மட்டுன்றதுனால அதிகமாக லோட் பண்ண முடியல. படம் பார்க்குற மைண்ட் செட் பண்ணி என்னை மறுபடியும் நான் அதான் சொல்கிறேன். ஸோ அது வந்து இதில் வந்து அந்த மேபி அந்த பிரேக்கப் கல்ச்சர் இதெல்லாம் பற்றி இருக்குது. எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது உண்மையிலே. இன்னுமே நான் சிங்கிள் தான், நீங்கள் நம்பி தான் ஆகணும். ஸோ ஒரு படத்துடைய தயாரிப்பாளர்கள் 3 பேரும் நம்ம தயாரிப்பாளர்களுக்கு வந்திருக்காங்க. போன படத்தை பஜாரி படத்துடைய தயாரிப்பாளர் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்காரு. ஸோ ப்ரீவியஸ் ப்ரொடியூசர், கரண்ட் ப்ரொடியூசர் 2 பேரையும் ஒன்றா சந்திக்க வைக்கிற தைரியம் ஒரு இயக்குனருக்கு இருந்தால் அந்த நேர்மையாக ஒர்க் பண்ணியிருக்கான்னு அர்த்தம். ஸோ நம்ம ஜென்யூனாக ஒர்க் பண்ணோன்னா எங்கே இருந்தாலும் நம்ம அந்த கான்ஃபிடெண்ட்டாக இருக்கலாம். இண்டஸ்ட்ரியில் வந்துங்க கதை, கண்டென்ட்டு இதெல்லாம் இருந்தால் மக்கள் பார்க்குறாங்கன்றது வேறங்க. நம்ம வந்து நம்மளுடைய உழைப்பு 100% நேர்மையாக இருக்கணும். நம்ம நம்புகிறவங்களுக்கு நம்ம உண்மையாக இருந்தாலே போதும், டெஃபினட்டாக நமக்கு சக்ஸஸ் இருக்கும். எந்த ஃபீல்டாக இருந்தாலும் தொழிலில் வந்து நேர்மையாக இல்லைன்னா அந்த குறுகிய காலத்தில் பணம் சம்பாதிக்கலாம், பேர் எடுக்கலாம், அது வந்து நிலைக்காமல் போயிடும். ஜென்யூனாக இருக்கிறவங்களுக்கு என்றைக்குமே இண்டஸ்ட்ரி திருப்பி கொடுத்துட்டே இருக்கும். அதுக்கு உதாரணம் நம்ம தமிழ் சினிமாவோட 2 பில்லர்ஸ். ஒன்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார், இன்னொன்று உலக நாயகன் கமல் சார். சினிமாலே இன்வெஸ்ட் பண்ணார், நிறைய லாஸ் ஆனார். அவரை பார்க்கும்போது நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணார். ஆனால் இன்றைக்கி அந்த சினிமா வந்து அவருக்கு பல கோடிகளை திருப்பி கொடுக்குது. அவருடைய உழைப்புக்கு நான் சொல்கிறேன். எத்தனை வயசானாலும், 70 ஆனாலும் 80 ஆனாலும் இன்றைக்கும் அமிதாப் பச்சன் சார் ஒர்க் பண்ணிட்டு இருக்கார். ஸோ சினிமா வந்து என்றைக்குமே ஒரு ப்ராஃபிட்டபிள் இண்டஸ்ட்ரி தான். நம்ம வந்து ஒற்றுமையாக இருக்கணும். என்ன கேட்டால் இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்கிற முன்ன இருந்த ஜென்ரேஷன் எவ்வளோ ஒற்றுமையாக இருந்தாங்களோ அந்த ஒற்றுமை இன்னைக்கு குறைவாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அந்த ஒற்றுமை தான் இது ஒரு டீம் ஒர்க். அந்த டீம் ஒர்க் ஒருத்தரை பற்றி ஒருத்தர் நல்ல விஷயங்களே அதிகமாக நம்ம பேசணும். ஏன்னா நம்ம பத்திரிகை மீடியாவில் நம்மளை குறை சொல்லிட்டு ஒருத்தரை பற்றி ஒருத்தர் விமர்சனம் பண்ணிகிட்டே இருந்தோம்னா இது வெளியிலேருந்து வரக்கூடிய இன்வெஸ்டர்ஸை டெஃபினட்டாக அது இரிட்டேட் பண்ணுமோன்னு எனக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். பொதுவாகவே ஆடியோ லான்ச்னா நம்ம வந்து அந்த படத்துக்கு சம்மந்தம் இல்லாத ஏதாவது ஒரு டாபிக் பேசி எல்லாத்தையும் டயர்டாகணும்னா ஆடியோ லான்ச்சுக்கு வரதுக்கே பயமாயிருது உண்மையிலே. ஸோ கான்ட்ரவர்சியல் நம்மளும் தேவையில்லாமல் சேர்ந்துக்கிறோம். ஸோ இண்டஸ்ட்ரியில் இருக்கிற அத்தனை பேரும் எல்லாருடைய நல்ல விஷயங்களை மக்களுக்கு கொண்டு போவோம், நல்ல கண்டென்ட்ஸை மக்களுக்கு கொண்டு போவோம் அப்படின்னு பணிவான தாழ்மையான வேண்டுகோளை கேட்டுக்கிட்டு இந்த ஷோ ரொம்ப அழகாக ஹவுஸ் பண்ணாங்க. ஆங்கர் அவர்களுக்கும் என்னோட நன்றி. இந்த படத்துடைய பிஆர்ஓ ஜான் சகோதரர் அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். வந்திருக்கும் அத்தனை பத்திரிகைகளுக்கும் விருந்தினர்களுக்கும் அத்தனை பெரியவர்களுக்கும் என்னுடைய பணிவன்பான நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு பெருசாக ஸ்டேஜில் பேச தெரியாது. இந்த ட்ரைலர்லாம் பார்த்து எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுது. தம்பி சிரஞ்சீவியோடைய சொந்த வாழ்க்கையை எடுத்துகிட்டு பொழுது. ஸோ அதுதான் உண்மை நினைக்கிறேன். இது மாதிரி ஒரு கொடுப்பனை எந்த டேரக்டருக்கும் கிடைக்காது. அவன் வாழ்க்கை அவனே எடுக்க முடியுமான்னு தெரில, அவன் எடுத்துப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க கூட கொஞ்சம் ட்ராவல் பண்ண வரைக்கும் சரி செல்ஃபாக தனக்கு நடந்த லைஃப்பை அப்படியே படமாக எடுக்கலாம். ஸோ அந்த தைரியத்துக்கே பாராட்டினேன். ஏன்னா நம்ம எழுதுகிற கதையை எடுக்க முடியல, சொந்த கதையை எடுக்கிறான்னா அதுக்கு ஒரு ப்ரொடியூசர் வந்து அவனுக்கு அவைய உண்மையை தான் சொல்கிறப்பா. இல்லை அவனுடைய லைஃப் ஸ்டைல் தான் அது.
அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அது கண்டிப்பாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இது ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் ஒரு வெப் சீரிஸாக வரணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். பஜாரி பார்த்து எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தனால தான் இந்த படத்தில் ஒர்க் பண்ணணுன்னு அதுமாரி நான் காட்ட பார்த்து நான் சொன்னேன். இந்த படம் ரொம்ப லேட்டாக காமிச்சிட்டான், கொஞ்சம் முன்னாடியே காமிச்சுன்னா இது தேட்டருக்கு வரணும்னு ஆசைப்பட்டேன். அவன் ட்ரைலர் காமிக்க பார்த்து இது தேட்டருக்கு வர வேண்டிய ப்ராஜெக்ட்டு, இதை நீ வந்து கம்ப்ரெஸ் பண்ணிட்ட அப்படின்னு எனக்கு ஃபீல் பண்ணேன். அடுத்தது தேட்டருக்கு தான் பண்ண சொல்லியிருக்கேன். ஏன்னா ஒரு நல்ல கண்டென்ட்டு, அது ஏன் நான் அதுக்காக வந்து லிவிங் டுகெதரை வந்து நான் சப்போர்ட் பண்ணுறேன்னு வச்சுக்காதீங்க. வேறு வழி இல்லை, ஒன்று மாதிரி ஆட்கள் ஏதாவது என்கரேஜ் பண்ணி இப்போ நாம் வந்து இப்போ ஜீவாவுடைய லைஃப்லாம் பார்த்து இதெல்லாம் பார்த்தாச்சு ஜீவா திருந்திடுவா அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா சிங்கிளாகவே வாழ்ந்து வாழ்க்கை வீணாக போயிடக்கூடாதுல்ல. சரி இப்படியாச்சும் கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டா சந்தோஷமாக மொத்தத்தில் கம்ப்ளீட் பண்ண அந்த லைஃப், அதுக்காச்சும் ஒரு வாய்ப்பு இருக்கும். இப்போ ஜீவாவுடைய மூடை நீ டெம்ப் பண்ணிக்கிற, அதிகமாக நாளைக்கே ஆரம்பிச்சு அவ்வளோ நினைக்கிறேன். ஆமாம், ஏன்னா திருமலைனால லைஃப் ஹிஸ்டே இது மாதிரி தான் வாழ்ந்துருப்பாப்புல, வெளியே தெரியாது. ஆனால் எங்கள் அண்ணன் வந்து சைலண்ட் கில்லர், கண்ட்ரி விட்டு கண்ட்ரி வாழ்கிறவர். ஸோ இந்த ஸ்டேஜுக்கு என்னை அழைத்ததுக்கு சிரஞ்சீவிக்கு நன்றி. தயாரிப்பாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ சார். பார்த்துருப்பீங்க, ரொம்ப அழகாக இருந்துச்சா? மைக்கில் பேசினதே கிடையாது. ஒன்றே ஒன்று மட்டும் அந்த சார் சொன்னாங்க, ப்ரொடியூசர் எப்படி நிறைய பேர் தோக்குறாங்க அந்த மேட்ரை சொன்னாங்க. அது உண்மை. ஃபஸ்ட்டு அண்ணையான்ட்ட வந்து இதை சொல்லும்போது நல்ல பசங்க கஷ்டப்படுறாங்க, ஃபீல்டில் அவங்க ஸ்டாண்ட் பண்ணோம், நம்ம ஒரு சப்போர்ட் பண்ணோன்னு சுரேஷ்னு என்கிட்ட சொன்னாங்க. அப்போ நான் அது வீட்டில் சொல்லும்போது இப்படி ஒன்று பண்ணலாங்க போதில் சினிமாவில் நிறைய பேர் தோற்றுருக்காங்க, ஃபீல்டில் எங்கே இருக்காங்க தெரியும், ப்ரொடியூசர் நிறைய பேர் சூசைட் பண்ணியிருக்காங்க, யோசிச்சுக்க அப்படின்னு சொன்னோடனே அண்ணன் என்ன சொன்னாங்க, நம்ம ஒரு 3 பேர் சேர்ந்து பங்களித்து சப்போர்ட் பண்ணுவோம், அவங்கள்ட்ட திறமை இருக்குது, அவங்க பண்ணுவாங்க, அப்படி இல்லைனாலும் இது நம்மளுக்கு ஒரு பெரிய பாதிப்பாக இருக்காது, 3 பேர் சேர்ந்து சப்போர்ட் பண்ணுவோம். நாங்கள் சுரேஷ்னு தான் கம்ப்ளீட்டாக எல்லாம் பண்ணது. அதனால் நாங்களும் ரொம்ப ஷூட்டிங்லாம் வந்து பார்த்ததே இல்லை, கூட்டு அவங்கள்ட்ட கொடுத்ததோடு சரி, உழைச்சி நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க மேலும் மேலும் வளரணும். தேங்க்யூ. Thank you, sir. Thank you so much. And now, I would like to call upon Willington Thomas, sir. He is the producer of Bajari, to share few words. Please come to the stage, sir. Trailer பார்த்துருப்பீங்க சார், சாங் பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களோட கருத்துக்கள். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ஓகே. ஆக்சுவலி இந்த ஸ்டைலிஷ் தமிழச்சின்றது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேரோட ஒரு க்ளோஸ் டு ஹார்ட்டாக இருக்கும். எப்படின்னா வந்து ரொம்ப எமோஷன், ரொம்ப எப்படி சொல்கிறது, பியூர் லவ் ஒரு மாதிரி அப்படி கொட்டி கிடக்குது இந்த வெப் சீரிஸில். நான் ஃபஸ்ட்டு சிரஞ்சீவி என்கிட்ட இதை சொல்லும்போது கொஞ்சம் ஷேர் பண்ணோம், இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் இருக்குது பண்ணான்ற மாதிரி இருக்கேன், என்கிட்ட ஷேர் பண்ணப்பில். அப்போது நான் அவன்கிட்ட கேட்டேன், பாறையும் நீ தான், அதனோட செருக்கிற ஒளியும் நீ தான், நீ உன் சிற்பத்தை நீயே செதுக்கணும். ஸோ இது நீ நல்லா ஃபைன் டியூன் பண்ண, கண்டென்ட் நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது, அதை கொஞ்சம் எக்ஸிக்யூட் பண்ணுன்னு சொன்னேன். எக்ஸிக்யூட் பண்ணான். அதுக்கு வாய்ப்பு கொடுத்தவங்க 3 பேருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறமா இந்த இதில் வந்து ஃபஸ்ட்டு நான் சொல்ல விரும்புகிறது வந்து கிரண். எல்லோரும் ஒரு வேலையை நல்லா பிடிச்சி செய்வாங்க, பட் சின்சியராக செய்கிறதுன்னு ஒன்று இருக்குது. அவன் ஒவ்வொரு ஃப்ரேம் வைக்கும் போதும் அவ்வளோ குவாலிட்டி இருக்கும். அந்த ஃப்ரேம் நம்ம பார்க்கும்போது ஆஹா தம்பி இவ்வளோ நல்லா பண்ணுறான், அவன் மேலே எனக்கே கொஞ்சம் அப்போ கொஞ்சம் ஜெலஸ் ஆச்சு. ரொம்ப நல்லா பண்ணான், ரொம்ப நல்லா பண்ணான்னா எப்படி சொல்கிறது, ஒரு வேலையை பிடிச்ச ரொம்ப சின்சியர் போட்டு டெடிக்கேட்டிவாக பண்ணான் அந்த வேலையை அவன் பண்ணும்போது. அப்புறம் வந்து அர்ச்சனா மேடம், அவங்களுக்கு வந்து ஒரு சீன் வைக்கும்போது எப்படி அதை எடுத்துக்கிறாங்க, டக்குன்னு ஒரு அழுகாட்சியனாக இருக்கட்டும், இல்லை கொஞ்சம் எமோஷனாக இருக்கட்டும், இல்லைன்னா ரொம்ப சிரிக்கணும், அப்படி நினைக்கிறதுல டக்கு 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 டக்குன்னு இருக்கிறாங்க. என்னால் பார்த்து அப்படியே ஒரு மாதிரி தான் ஷாக் ஆகிட்டேன். எவ்வளோ டேலண்ட் இருக்குது அவங்களுக்கு. அப்புறம் தம்பி லிங்கேஷ் ஒரு 5 பக்கம் ஒரு பேப்பரை கொடுத்து, தம்பி இதை அவனோட டைலாக் சொல்ல சொன்னால் அப்படி நினைக்கிறதுல டக்கு 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 முடிப்பான். அந்தளவு ரொம்ப டேலண்டான பையன்.
ஆனால் ஒரு சீன் வந்து அவன் எடுத்தாப்புல அப்போ வந்து ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்சர் பண்ணுறதுக்காக காரோட டயரை செக் பண்ணணும். டேக் போகுது 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 8-9 டேக் போயிடுச்சு. நான் கேட்டேன், தம்பி உனக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்டேன். இல்லைங்க அப்படின்னேன். ஏன் இந்த மாதிரி ஆகுது அப்படின்னு கேட்டேன். தெரிலன்னு அப்படின்னா. ஆனால் அதோட நிப்பாட்டில் வெளியில் வந்து ஃபீல் பண்ணான். ஏன் இந்த சீன் என்னால் பண்ண முடியும் எனக்கே தெரிலன்னு வருத்தப்படுறான். அது அவனோட காதலை காட்டுது, அந்த நடிப்பு மேலே இருக்க அவனோட ஆர்வத்தை காட்டுது. அவன் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி நெக்ஸ்ட் கரெக்டாக பன்னிரஞ்சில் பண்ணான். ஆனால் நிறைய திறமை கொட்டி கிடக்கு. லிங்கேஷோட வாழ்த்துக்கள் தம்பி. அப்புறமா என் தம்பி ஜிவி சஞ்சீவி என் கூட ஒரு 5 இயர்ஸாக ட்ராவல் பண்ணிட்டு வந்துருக்கிறான் தம்பி. அவனை இன்னைக்கு ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் எல்லாருமே டைரக்டர் அப்படின்னு சொல்லும்போது மனசுக்கு ரொம்ப உள்ள பழங்க ரொம்ப நல்லா இருக்குது தம்பி. கேட்கும்போது அந்த வார்த்தைகளை கேட்கும்போது நான் அவன்கிட்ட சொன்ன ஒரு நாள் என்கிட்ட கேட்டான், அண்ணே கடவுள் மட்டும் எனக்கு வந்து சோதனை கொடுக்குறதுல ஓவர் டைம் எல்லாம் பார்க்குறாரு போல இருக்குண்ணே. கொஞ்சம் ஒரு மாதிரி வெறுத்தம் வச்சுதான். நான் கேட்டேன், ஏன்டா அப்படி சொல்கிறேன் அப்படின்னு. இல்லைண்ணே எந்த திசை இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு மாதிரி போகுதுன்னு அப்படின்னு இது பண்ணான். அடுத்த நாள் வந்து சொல்கிறான், அண்ணே இந்த மாதிரி பாருங்க எனக்கு எல்லாம் தாடி இதெல்லாம் ஒன்று வெள்ள முடியெல்லாம் வந்துருச்சுங்க அப்படின்னா. ஏன்டா அப்படின்னு கேட்டேன். தெரியல வாழ்க்கை எது நோக்கி போகுதுன்னு தெரில அப்படின்னு என்ன பார்த்து கேட்டான். அப்படி இல்லைடா, கடவுள் உனக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்குறாருன்னா அந்த கஷ்டத்தை நீ எவ்வளோ தூரம் தாங்குறதுன்னு அவனை செக் பண்ணியிருக்காரு. உனக்கு கெப்பாசிட்டி இருக்கா, இந்த வேதனையை கொடுத்தா இவன் தாங்குவானா, சரி ஓகே தாங்குவான்னு தெரிஞ்சிருந்தானே அவர் இன்னும் இது நல்லது செய்வார். இந்த சின்ன விஷயத்தை கஷ்டத்தையும் இவனை தாங்க முடியலன்னா அவ்வளோ பெரிய நல்லது செய்யும்போது அது தாங்கிறதுக்கு அந்த கஷ்டப்பட்டு வரப்படுற விஷயம் தான் நம்மகிட்ட நிற்கும். கஷ்டப்பட்டு வரக்கூடிய விஷயங்கள் மட்டும்தான் நிற்கும். சும்மா ஒரு விஷயங்கள் நம்மளை வந்துச்சுன்னா அதோட வேல்யூ தெரியாது. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க இந்த ஸ்டைலிஷ் தமிழ்ச்சி. தம்பிக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அவங்க பார்த்துருப்பீங்க. உங்களோட கருத்துக்கள் சார். ஃபர்ஸ்ட்டு வந்து எல்லாருக்குமே வணக்கம். என்னை எதுக்கு மேலே கூப்பிட்டீங்கன்னு தெரியல. நான் என்னோட நண்பருக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக தான் வந்திருந்தேன். ஜிவி பிரதர் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அவர் வந்து சின்னதாக ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம், நீங்கள் வந்து பாருங்கள் ட்ரெய்லர் போடுறோம் அப்படின்னாப்புல. ஏதோ அந்த பேசினப்போ மாதிரி சொல்லியிருந்தாங்களே படத்தோட ட்ரெய்லர் மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு குவாலிட்டி. உங்கள் சார்பாக வந்து உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ப்ரொடியூசரை நான் தேங்க் பண்ண நினைக்கிறேன். ஏன்னா வந்து நம்மள மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் வந்து ஒருத்தர் யாராவது தூக்கி விட்டாங்கன்னா நம்ம வளர்ந்துடலாம். அந்த மாதிரி நான் வந்து பார்த்ததில் வந்து 2 ப்ரொடியூசருமே உங்களை பற்றி அவ்வளோ சூப்பராக சொல்லி ஹாப்பியாக இருக்காங்க. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். இவரை மாதிரி இன்னும் நிறைய பேர் நீங்கள் வளர்த்தணும்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். நன்றி. என்னால் முடிஞ்சது வந்து நான் இன்ஸ்டாகிராமில் இருக்கிறதுனால இந்த மாதிரி அவங்க வந்து அவங்களோட முடிஞ்ச சப்போர்ட் பண்ணிட்டாங்க. நான் வந்து ஷேர் பண்ணி அந்த மாதிரி தான் பண்ணோம். இங்கே இருக்கிற நீங்கள் தான் வந்து இதை ப்ரொமோட் பண்ணி வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி இவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு, நாளைக்கு இன்னும் நிறைய பேருக்கு கிடைக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். I would like to call upon உங்களோட கருத்துக்கள். எல்லோருக்கும் வணக்கம். எங்கள் தயாரிப்பாளர் பண்ண ஸ்டைலிஷ் தமிழ்ச்சி ட்ரைலர் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. லிங்கேஷுங்கிறது வந்து எனக்கு லோகேஷன் தெரியும், இங்கே வந்து தான் எனக்கு லிங்கேஷுங்கிறது தெரியும். நல்லா பண்ணியிருக்கான், ஹீரோயின் நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படம் வெற்றியடைய வாழ்த்துக்கள். அப்புறம் எங்கள் ப்ரொடியூசருடைய அடுத்த ப்ராஜெக்டை சொல்ல சொன்னாங்க, அதனால தான் இங்கே வந்து ஸ்டேஜில் இருக்கேன். நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் வந்து மெட்டவர்ஸ் சோல் சிங் சாஃப்ட்வேர் அப்படிங்கிற ப்ராஜெக்ட்டு நெக்ஸ்ட்டு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். எங்கள் தயாரிப்பாளருக்கு வாழ்த்துக்கள். Thank you sir. Thank you so much. Now I would like to request Suresh sir to honor him. Gandhi sir. Thank you sir. Thank you so much for coming. So, இந்த படத்துக்கு முக்கியமான ஒரு ரீசன் அந்த 3 I request Ram Kishore Pandian sir to honor Lingesh.
I request producer Anand sir to honor Archana. Thank you, sir. You can go to your place. Thank you so much for coming. Now, இந்த படத்தோட டைரக்டர் அவரோட தாட்ஸ் நம்ம கேட்டலாம். I would like to call upon the director, Siranjeevi sir, to come to the stage. ஹாய், எனக்கு ரொம்ப எல்லாம் பேச வராது. ஸோ மச் எல்லாரும் வந்ததுக்கு, உங்கள் சண்டே ஈவினிங் எங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணதுக்கு. எல்லாத்துக்கும் பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிற ட்ரெய்லர், ஆடியோ எல்லாமே. ஸோ இந்த சப்போர்ட் ரிலீஸ்க்கு அப்புறம் இருக்கணும். எனக்கு வந்து ரொம்ப பர்சனலி கனெக்ட் ஆன ஒரு இதுதான், ஏன்னா இமோஷனல் ட்ராக் அவ்வளோ இருக்கும். ஸோ ஐ எம் ஆல்சோ வெயிட்டிங் ஃபார் த ரிலீஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். என் லைஃப்பில் இது ரொம்ப ஒரு முக்கியமான நாள். ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டேஜில் பேசுகிறேன். இந்த ப்ராஜெக்டை வாய்ப்பு கொடுத்த சுரேஷ் அண்ணன், ஆனந்த் அண்ணன், கிஷோர் அண்ணனுக்கு ரொம்ப 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 நன்றி. என் நண்பன் சிரஞ்சீவி, அவனை எல்லா வேரியேஷன்லும் பார்த்தேன். டைரக்ஷனில் பார்க்கணுன்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். அது இப்போ இந்த ப்ராஜெக்டில் நிறைவேறிருக்கு. அதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லா விதத்துலேயும் என் கூட நின்று, எனக்கு பக்கபலமாக நின்று, எனக்கு சப்போர்ட் பண்ணி, இது நான் இல்லை, எல்லாம் அவன் தான், எல்லாம் அவனே தான். அவன் சொன்னது மட்டும் தான் நான் பண்ணேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அதுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ரொம்ப முக்கியமாக சப்போர்ட்டாக இருந்த தாமஸ் அண்ணனுக்கும் ரொம்ப நன்றி. ஸோ அவ்வளோதான் நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. முதல் நன்றி சொல்லிக்கிறேண்ணே, எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். முதல் நன்றி அண்ணன் பிஎஸ்ஆர் அண்ணன், ஆனந்த் அண்ணன், கிஷோர் அண்ணன். எனக்கு இந்த ப்ராஜெக்டை நம்பி கொடுத்ததுக்கு மிகப்பெரிய நன்றி. கேட்குதா? கொஞ்சம் மெதுவாக தான் பேசுவேன். கேட்குது இல்லை? ஓகே. ஸோ மிகப்பெரிய நன்றிண்ணே. ப்ராஜெக்ட் நல்லா வந்திருக்கானே, சூப்பரானே. அடுத்தது பண்ணிடுவோமாண்ணே. அடுத்தது ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் பஜாரி, அது கொடுத்தது எங்கள் அண்ணன் வில்லிங்டன் தாமஸ் அண்ணன். அண்ணன் இல்லைன்னா இன்றைக்கி ஸ்டைலிஷ் தமிழ்ச்சி இல்லை. இதே ஸ்டேஜ் போன வருஷம் பண்ணோம், செம்ம சக்ஸஸ். 5 லாங்குவேஜில் பஜாரி வருது, எல்லா லாங்குவேஜ்லேயும் வருது பஜாரி. ஸோ ஓடிடி இன்னும் தேட்டருக்கு போகல, நெக்ஸ்ட்டு தேட்டர் தான். ஸோ தேட்டர் போகலாம் இல்லைண்ணா. ஸோ மிகப்பெரிய நன்றிண்ணே. அடுத்தது என் கூட ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும், ரொம்பலாம் இல்லை, ஒரு 15 பேர் 20 பேர் தான். ஆனால் சூப்பராக. கிரண் வரல இன்னைக்கு, கொஞ்சம் படத்தில் ஒர்க் பிஸியாக இருக்கார். அடுத்தது வந்து டிஎஸ்கே மியூசிக், இந்த பாட்டு சூப்பராக கொடுத்ததுக்கு நன்றி. சாம் வரல, ஜிகேவி அவரும் வரல. 3 மியூசிக் டேரக்டர் வச்சுருக்கேன். 3 பாட்டுக்கு 3 மியூசிக் டேரக்டர். லிரிக் நான் எழுதுனேன், இன்னும் 2 பாட்டுக்கு தம்பி எழுதியிருக்கான். ஸோ அதுக்கு நன்றி. அப்புறம் வந்து அர்ச்சனா சூப்பராக கலக்கிட்டாங்க. இது நிறைய ஆர்டிஸ்ட் பார்த்தேன். இன்னும் கடைசியில் ஸ்டைலிஷ் தமிழச்சி இவங்க தான் முடிவு பண்ணி பண்ணது. நன்றி. அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க ஃப்ரம் கேரளா, எப்போ ஷூட் கொடுத்தாலும் கரெக்டாக வந்துடுவாங்க. என்னை எதுவுமே டிஸ்டர்பே பண்ணலைங்க. சூப்பர் நீங்கள். அடுத்தது என் நண்பன் லிங்கேஷ். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு வருஷமாக டீக்கெட்லேயே இருந்திருப்போமா? சும்மா போயிட்டு உட்காந்து பேசி அதை இது பண்ணிக்கிட்டே ஆஃபீஸில் இருந்துட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு வருஷம் நாங்கள் ஒர்க் பண்ணோம். அதுக்கப்புறம் ஒரு ப்ரொடியூசரை பார்த்து இது பண்ணி எனக்கு கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றிண்ணே. நல்லபடியாக முடிச்சிருக்கோம் நம்புகிறோம். இந்த ப்ராஜெக்ட் ஒரு 5 லாங்குவேஜில் வருது. ஓடிடி ஜூலை ஃபஸ்ட் வீக் மேலே நான் இது பண்ணுறேன். இன்னொன்று சொல்ல மாட்டேன், இன்றைக்கி ட்ரெய்லர் லான்ச் பண்ணியிருக்கேன். யூடியூப்பில் இருக்குது, ஜோ ப்ரொடக்ஷன் யூடியூப் சேனல். கண்டிப்பாக அப்படியே உங்கள் ஃபோன் எடுத்துருங்க எல்லோரும், ப்ளீஸ் எடுத்துருங்க, எல்லோரும் எடுங்க. ஜோ ப்ரொடக்ஷன், அதில் தான் ட்ரெய்லர் இருக்குது. அப்படியே ஷேர் பண்ணுங்கள், அடித்து தள்ளி விடுங்க. கரெக்டாக பார்த்துருங்க. ஸோ அடுத்த ஜூலை ஃபஸ்ட் வீக்கில் ஃபுல் படம் வருது. ஸோ அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மீடியா, ப்ரெஸ்ஸு எல்லாத்துக்கும் தலைவாக பார்த்துக்கோங்க, நல்லபடியாக மூவ் ஆகட்டும். ஸோ வந்த எல்லாத்துக்கும் நன்றி, தேங்க்யூ. இன்னொன்று
கோவிந்தன் சார், லிங்கேஷோட அப்பா, ரொம்ப நன்றிங்க சார். நீங்கள் ஆரம்பித்து வச்சது தான் இந்த ப்ராஜெக்ட். ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரே நிமிஷம் ஸ்டேஜ் வாங்க சார். வாங்க சார், வாங்க சார். ஒரு சால் நன்றி சொல்லிட்டேன். ஒருத்தவங்களுக்கு மட்டும் ஒரு 2 பேருக்கு சாரி சொல்லணும். யாருன்னா எங்கள் அப்பா அம்மா. நான் மட்டும் கஷ்டப்பட்டது இல்லாமல் அவங்களும் கஷ்டப்பட வச்சிட்டேன். ஸோ அதனால் சாரி. கொஞ்ச நாளாக அப்படியே இப்போ வந்துடுவேன் அப்போ வந்துடுவேன்னு சொல்லிட்டே இருக்கேன். இனிமேல் வந்துடுவேன்ல, சப்போர்ட் பண்ணி. அதனால் கண்டிப்பாக வந்திருக்காங்க. அப்படியா, வாங்க. அப்புறம் எங்கள் தங்கச்சி பிஹெச்டி டிகிரி டாக்டரேட். அவங்களுக்கு கவலை இல்லை, நல்லா படிப்பு, அதனால் தப்பிச்சிட்டாங்க. வா அருணா, வா. அப்புறம் எங்கள் அத்தை, எங்கள் மாமா, அப்புறம் நிரஞ்சனா, கனிஷ்கா, என் ஃபேமிலியிலேருந்து எல்லோரும் வந்திருக்காங்க. இதான் ஃபஸ்ட் டைம். நான் எவ்வளோ படம் பண்ணியிருக்கேன். எக்ஸிக்யூட்டிவாக 25 மூவிஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு நிறையா மூவிஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன், அசிஸ்டண்ட்டாக பண்ணியிருக்கேன். ஆனால் இது ஃபஸ்ட் டைம். இப்போ தான் நான் வந்து எங்கள் அப்பா அம்மாவை கூப்பிட்டுருக்கேன். அதுக்கு முன்னாடி ஒரு படம் வந்திருக்காங்க. இப்போது டேரெக்டாக இருந்தனால சரி வரட்டும், பார்க்கட்டும். இப்போ நான் நம்புங்கப்பா அப்படின்னு. ஆமாம், சால்வெல்லாம் வேணாம், சாரி மட்டும் சொல்லிக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. அவ்வளோதான். எங்கள் அப்பா அம்மா காட்டணும்னு ஆசை, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. நன்றி, நல்லபடியாக வரும். என்னப்பா பிடிச்சிருக்காப்பா? எங்கள் அம்மா, எங்கள் அப்பாவா? இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கம் தெரிஞ்சுக்குவேன். என் பையனுக்கு நான் எதுவுமே சொல்லிக் கொடுக்கல, எல்லாம் அப்படியே வளர்ந்தார். நான் படிக்க தான் வச்சேன். பட் அவர் சொல்லுவார், நான் ஒன்றே சொல்கிறது, சினிமாத்தில் நமக்கு வேணாம்ப்பா, நிறைய தவறுகள் நடக்கும், நம்ம மாட்டிக்கிட்டோம்னா எந்திக்க முடியாது அப்படின்னு. ஆனால் அவர் மேலே நம்பிக்கை. என்ன செய்கிறாரோ நான் எதுவுமே கண்டுக்கிறது இல்லை. ஏன்னா அவர் மேலே எனக்கு முழு நம்பிக்கை. நல்லா படிக்க வச்சேன். ஆனால் அது மட்டும்தான். அப்புறம் சின்ன சின்ன எடுத்து காமிப்பார், எல்லாரும் காமிப்பார், எல்லாம் சொல்லுவார். அதுக்கப்புறம் தான் அந்த பஜாரி படத்தை அவர் இடத்துல அதான் பார்த்தேன் முழுசா. அதுக்கப்புறம் இப்போ சொன்னார், நான் இந்த ஊர் இது இருக்கிற ஊர் திருநெல்வேலி. நானும் திருநெல்வேலி தான். இவங்க வந்து வள்ளியூர், நான் பிறந்த தான் அம்பாசம் பிறந்தேன். வள்ளியூர் தான், ஏர்வாடி. ஆமாம், ஆமாம். அதனால் சொல்லுவார், சார் சொன்னார், இந்த மாதிரி வித்தியாசம்லாம் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஆர்டிஸ்ட்லாம் எடுத்து அவங்க தான் எடுக்கிறாங்க அப்படின்னாங்க. உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. நீங்கள் நம்மள உங்களை மாதிரி முதலாளிகளெல்லாம் இந்த மாதிரி சிலைஞர்களை வாழ வைக்க வேண்டும், நல்லா கேட்டுக்கிறேன். அவ்வளோ செஞ்சார். அது நல்லா வரணும்னு சொல்லுவார். ஒன்று தான் சொன்னார், அப்படி சொன்னார், நேர்மையாக இருக்கணும், இன்னொன்று ஒழுக்கமாக இருக்கணும். இது ரெண்டும் நம்ம இருந்துக்கிட்டோம் அப்படின்னா கடவுள் நம்மளுக்கு எல்லா விதத்துலையும் மேன்மையாக வைப்பார். அதுதான் சொல்லுவேன். ஆனால் ரொம்ப நம்புவேன் அவர். என்ன சீக்கிரம் நீங்கள் கல்யாணம் பண்ணணும்னு பார்த்தேன். நேற்று ஒரு பேசி முடித்தோம். பட் அது எனக்கு முடியாமல் போயிடுச்சு. அதை வேண்டான்னு விட்டுட்டேன். நல்லா பெரிய படித்த பொண்ணு தான். இப்போ வரும்போது கூட ஒரு பொண்ணை பார்த்து பேசிட்டா வந்தேன். ஏன்னா சினிமாக்குள்ள வேறு யாரையும் கல்யாணம் பண்ணிடக்கூடாது, எனக்கு கொஞ்சம் பயம். அவர் சொன்னார், நீ ஆசைப்படுற மாதிரி கொண்டு வந்தார் அப்படின்னாரு. வேணாம் அப்படின்னா இப்போ சொல்லிக்கார், வாக்கு கொடுத்துருக்காரு, நீ எந்த பொண்ணை காமிக்கிறோ அதான் கட்டிக்கிறேன்ட்டு இருக்காரு. அதனால் ஒரு 2-3 மாதத்துல கல்யாணத்தை பண்ணிடலான்னு இருக்கிறேன். ஏன்னு கேட்டால் இப்போ வரும்போது அந்த பொண்ணூரில் பேசி தான் நான் வந்திருக்கேன். ரசிக்க தனியாக இருந்து எதுவும் போராடக்கூடாது அவர். அதுக்காக அவர் நான் நம்மளோட கடவுளை அவரை வாழ்க்கணும், ஆசீர்வதிக்கிறேன். உங்களுக்கு எனக்கு நன்றி, நன்றி, எல்லாத்துக்கும் நன்றி. அடுத்து வந்த சீஃப் கெஸ்ட் அண்ணன் ஜீவானே, நன்றிண்ணே. சிவன் அண்ணன் தான் பிஸ்னஸ் பண்ணி கொடுத்துருக்காரு, பஜாரி இந்த ப்ராஜெக்ட் எல்லாத்துக்கும். திருமலை அண்ணன், எஸ் மியூசிக் இந்தியா, இதில் சாங்ஸ் ரிலீஸ் ஆகுது, அதையும் பார்த்துருங்க. அண்ணன் தான் வாங்கியிருக்காரு ஆடியோ ரைட்ஸு. எஸ் மியூசிக் இந்தியா, அதுவும் இது பண்ணிக்கோங்க, அதில் தான் எல்லா சாங்ஸும் வருது. ஸோ அது கண்டிப்பாக அடுத்து யாருன்னா விட்டோமா நம்ம நல்ல ஜான். ஆமாம், நண்பா, அதுதான் அது கடை எப்போவுமே மறந்துடுறேன். ஜான் நண்பா, நன்றி எப்போதுமே. அப்புறம் ராஜா, டியூப்லைட் ராஜா, அப்புறம் நாக் அவுட் ராஜா, எனக்கு ரொம்ப உதவி செஞ்சுருக்காங்க. நம்ம ஆஃபீஸ் பக்கத்துலேயே எப்போ கேட்டாலும் கேமரா, அவர் நண்பர், எல்லா எக்யூப்மெண்ட் எல்லாமே வச்சுருக்காரு ராஜா. அப்புறம் நாக் அவுட் ராஜா, ரொம்ப நன்றி. அப்புறம் வேறு எல்லாத்துக்கும் நன்றி. யாரெல்லாம் பேர் விட்டோன்னா மறந்துடாதீங்க, ஓகேங்களா? அப்புறம் எல்லாருக்கும் நன்றி. இல்லை டிஎஸ்கே என்னப்பா தெரியலப்பா, வா டிஎஸ்கே, வா என்னது? ஓகே. அப்போ லிரிக் ரைட்டர் எனக்கு பேர் என்னடா
சிவபிரகாசம். நீ இருக்காங்களா அண்ணே? எந்திரிங்க. தேங்க்யூ ஃபார் த லிரிக்ஸ்ண்ணே. நன்றிண்ணே. சிங்கர் தேங்க்ஸ்ண்ணே. எனக்கு தெரியல, ஏன்னா ஸ்டூடியோக்காக கூப்பிட மாட்டான், அதனால தான் நான் என் பாட்டு பண்ணும்போது தான் இந்த மாதிரி காட்டினா தான் எனக்கு தெரியும். அதனால நன்றிண்ணே. இருந்தனா? ஐயோ சாரிண்ணே. அண்ணே வாங்க அண்ணே, வாங்க டக்குன்னு முடிச்சிடலாம், அவ்வளோதான். அண்ணே வாங்க, வந்துருங்க மியூசிக் டிஎஸ்கே வாப்பா, டக்குன்னு வாப்பா. ஸ்நாக்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணுதுப்பா. திருநெல்வேலியிலேருந்து ஸ்நாக்ஸ் வந்துருக்குங்க, சூப்பராக சாப்பிட்டு பேசிட்டு அப்படியே கிளம்பலாம். வா நான் நன்றிம்மா. வாங்க